பண்ணிக்கலாம். வேற லெவல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வாழைக்காய் சிப்ஸ் தான் செய்ய போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த வாழைக்காய், அடுத்து நம்ம மரத்துலயும் காய்ச்சிருந்த வாழைக்காய் அப்படியே தான் இருந்துச்சு. இங்க பாருங்க எவ்வளோ வாழைக்காய் இருக்குன்னு. அது இல்லாம அங்க பாருங்க பின்னாடி பாருங்க எல்லாமே கருத்து போயிடுச்சு. அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் சிப்ஸ் போட போறேன். 1 இயர் ஆகுது வாழைக்காய் சிப்ஸ் போட்டு. 1 இயருக்கு அப்புறம் இன்னைக்கு போட போறோம். எப்படி போடுறோம், எப்படி கரெக்டாக வருமா வராதான்னு தெரியல. ட்ரை பண்ண போறோம். ஓகே, ட்ரை பண்ணலாமா? காமிங்க. வாழைக்காய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் செத்தி எடுத்துகிட்டேன் தோலெல்லாம். மஞ்சத்தூள் உப்பு வச்சுருக்கேன், தண்ணி இருக்குது. இப்போ இந்த கப்பில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து இப்போது மிக்ஸ் பண்ணியிருக்கோம். உப்பும் ஃபுல்லாக கரைஞ்சிச்சு. இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ சிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ சிப்ஸ் போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ண வேண்டியதான். எண்ணெய் நல்லா காயிட்டும். இங்கே பாருங்கள், வாழைக்காய் எல்லாமே கருத்து போயிருக்கு. இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடாது, வெளியிலே வச்சுருந்துருக்குன்னு நினைக்கிறேன். 1 பாக்கெட் பச்சி மாவுக்கு 2 வாழைக்காய் வந்து செல்லுது. அப்போது 1 2 3 4 5 6 பாக்கெட்டு பச்சி மாவு வாங்கினாதான் இந்த வாழைக்காயை நம்ம போட முடியும். இது வெளியிலே போட்டிருந்தாலும் பழுத்தாலும் பழமாக சாப்பிட்ருக்கலாம் போல். தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம்லாம் வாழைக்காயெலாம் வாங்கினா 2 காய்க்கு மேலே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டே வரக்கூடாது. இப்போ இந்த எண்ணெயில் ஏன் பிளாக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பூரி சுட்ட எண்ணெய். காலையில் தான் பூரி சுட்டேன். அந்த பூரி சுட்ட எண்ணெய் தான் இது. அப்படியே எடுத்து வச்சிடணும். அதனால தான் அந்த பூரியோட மாவு தான் அந்த மாதிரி பிளாக்காக இருக்குது. இப்போ தான் சிப்ஸ் போட போகிறோமே. சரி, ஓகே. சூப்பராக பாருங்க. ஒரு வாழைக்காய் இப்போ வந்து நம்ம போட்டிருக்கோம். இது நல்லா வேகணும். இது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மஞ்சள் தண்ணி ஆட் பண்ணுவோம். மஞ்சளும் உப்பும் போட்டு கரைச்சி வச்சிருக்க தண்ணி இது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த மஞ்சள் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணுவோம் கலருக்காக. பாருங்க, முதல் ஈடு எடுத்துருக்கோம். இப்போ 2வது யூனிட் போட்டிருக்கேன். ஒரு யூனிட்டுக்கும் ஒரு வாழைக்காய் தேவைப்படுது. இப்போ இந்த ஒரு வாழைக்காய்னா 1 யூனிட். இப்போ இது 2வது யூனிட்டு, 2வது வாழைக்காய் போயிருக்கு. இந்த வாழைக்காய் பெரிய வாழைக்காய் நம்ம போட்டுக்கிறது பாருங்கள். இது பெரிய வாழைக்காய், முன்னாடி போட்டது சின்ன வாழைக்காய். வேகட்டும் எல்லாம். இவ்வளவும் நான் என்னைக்கு தான் போட்டு முடிக்க போகிறேன்னு தெரியல. இப்போ வரைக்குமே 2 வாழைக்காய் தான் போட்டிருக்கேன். ஒன்று வெந்துட்டுருக்கு,
ஒன்று இங்கே இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா முருகலாக இருக்கு பாருங்க. தர்ஷனம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு தர்ஷன். அது கடைசியாக மிளகாய்த்தூள் போடணும். மிளகாய்த்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். உப்பு ஆல்ரெடி போட்டு ஆட் பண்ணிட்டோம். மிளகாய்த்தூள் போட்டு குலுக்கி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். ஆமாம், எங்கே சாப்பிட்ருக்கோம்? சீட்டி போட்ட வீட்டில் சாப்பிட்ருக்கோம். முருகலாக இருக்கா? இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து மஞ்சள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பேர். ஆனால் இங்கே பாருங்க, எல்லாம் கருப்பு கருப்பாக போயிருக்கு வாழைக்காலாம். தெரியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 1 வீக் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இதில் லைட்டாக இப்போ வந்து நான் தனி மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பசங்க வந்து பொறுக்க மாட்டேங்கிறாங்க, சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் தர்ஷனுக்கு கொடுக்கறதுக்காக மிளகாய் தூள் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்க, மிளகாய் தூள்லாம் போட்டாச்சு. சாப்பிட்டு காட்டுங்க எப்படி இருக்குன்னு. நானும் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். வேற லெவல். நைட் ஆயிடும் போல இதெல்லாம் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள. இது மிளகாய் தூள் போட்டது. இது மிளகாய் தூள் இன்னும் போடலை. மஞ்சள் கரைச்ச தண்ணியை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணியாச்சு. நல்லா வேகட்டும். இந்த சைடில் ஒருத்தன் எடுத்து காலி பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு கை அள்ளி திரும்பிங்க. ஒரு கை அள்ளி. இது இப்போ எத்தனாவது யூனிட் போட்டிருக்கோம்? 4வது யூனிட் போயிட்டு இருக்கு. இப்போதான் 4 போட்டிங்களா? இப்போ மம்மி வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க வாழைக்காயை. இப்போது ஒரு வாழைக்காயை நான் ஆட் பண்ணல. இப்போ நான் ஒரு வாழைக்காய் ஆட் பண்ணேன்னா பொழுது போயிடும், நைட் ஆகிடும். அதனால் 2 வாழைக்காவா இப்போ நான் வந்து உள்ளார ஆட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, 2 வாழைக்காய் இந்த டைம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்க, சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி செஞ்சாலும் சூப்பராக ஒரு மாட்டுக்கு வாழைக்காய் சிப்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ ஸ்டோர் ஆயிருக்குன்னு பாருங்க. குழி காட்டுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? உப்பு காரம் இன்னும் காரம் வந்து அதிகமாக போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். காரம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அந்த வாழைக்காயெல்லாம் என்னைக்கு போடுறதுன்னு தெரியல. அது ஆக்சுவலி வெளியிலே இருந்தால் போகுது, ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். இந்த டைம் தன்சி ட்ரை பண்ணுறாலாம்.
கையை கட் பண்ணிக்காத, பொறுமையாவே செய்ய. ஆர்வ கோளாறுல செய்யற மாதிரி செய்யற. நான் ஸ்லோ பண்ணிடுறேனே. இந்த சிப்ஸும் வாழைக்காவும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் அம்மா கொடுக்க போறோம். தனிச்சு போய் கொடுத்துட்டு வர போறா. எங்கள் பாட்டி வீடு இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வீடு தனிச்சு போய் கொடுத்துட்டு வர போறா. காமிமா, எத்தனை வாழைக்காய் எடுத்துட்டு போற? 4 வாழைக்காய் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இருந்தாலும் இன்னும் வாழைக்காய் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து புளிக்குழம்பு வச்சு வைப்பாங்க, இல்லைன்னா பொரியல் செஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. 1 கப்பில் சிப்ஸு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? இப்போ அடுத்த யூனிட் வந்து போட்டு விட்டுருக்கேன். எண்ணெய் கம்மியாகிட்டு போதாம. தன்சி போறாளா பார்ப்போமா? தன்சி போறா பாருங்க, தன்சியும் தர்ஷனம். இன்னும் 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட், 4 யூனிட் இன்னும் போட வேண்டியது இருக்குது. இன்னும் எத்தனை வாழைக்காய் இருக்குது பாருங்க. 4, 4, 8, 9 வாழைக்காய் இருக்குது. கொடுத்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க? தன்சி வந்து இப்போ வந்து மஞ்சள் தண்ணி ஊற்ற போகிறாங்க. போதும். போதும். இன்னும் 2 வாழைக்காய் இருக்கு பாருங்க. எண்ணெய் வந்து கம்மியாயிடுச்சு. எண்ணெய் கம்மியானதும் ஒரு வாழைக்காவாக தான் போட முடிஞ்சது. பாருங்க எவ்வளோ ஸ்டோர் பண்ணியாச்சுன்னு. மஞ்சள் தண்ணியும் கொஞ்சம் மீந்துருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு 15 வாழைக்காய் கிட்டத்தட்ட நம்ம சிப்ஸ் போட்டிருக்கோம். கடைசியாக இது ஒரே ஒன்று தான் இருக்குது. இப்போ முடிக்க போகிறோம். கடைசி இது இதான் கடைசி இது. எண்ணெயும் காலி. ஆமாம், முடிஞ்சிடுச்சு. எப்படி கரெக்டாக நம்ம வச்ச எண்ணெய்க்கும் கரெக்டாக வாழைக்காய் முடிஞ்சுது? அதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை நீங்கள் கரெக்டாக வச்சோமா? ஒருவேளை நீங்கள் அளந்து கரெக்டாக வச்சுருக்கீங்க. இந்த வாழைக்காய் வேகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆமாம், எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்ப்போம். ஃபைனலாக எல்லா வாழைக்காயும் போட்டாச்சு. இதுதான் கடைசி வாழைக்காய். அதுவும் இல்லாமல் எண்ணெயும் கம்மியாயிடுச்சு பாருங்க. நன்றி. எல்லா வாழைக்காவும் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் 1 வாழைக்காய் தான் இருக்கு. இப்போ நீங்கள் சாப்பிடாம தான் இருக்கீங்களா? எல்லா டைமும் வந்து எடுத்து சாப்பிட்டு தான் இருக்கீங்க. வாழைக்காய் சிப்ஸு ஒரு 1 hour போராட்டம். எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாதி காலி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு டேஸ்ட்லாம்? சூப்பராக இருக்கா? ஓகே, இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 15 வாழைக்காய் போட்டிருப்போமா? சரி, இந்த வீடியோதோட முடிச்சுக்கலாமா? லெமன் ஜூஸ் வேற குடிச்சிருந்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.